கல்லையும் கனியாக்கும் ஒரு சொல் உண்டென்றால் அது மாணிக்க வாசகரின் வாக்கு. நமச்சிவாய வாழ்க என்று அவர் சொல்லும் பொழுது அது வெறும் வார்த்தை அல்ல, அது உருகி வழிந்த கண்ணீர். ஒரு வினாடி கூட தன் இறைவனை பிரியாத அந்த மகா பக்தனின் இதயம் துடித்த ராகம் அது. அந்த ராகத்திற்குள் ஒளிந்திருக்கும் ரகசியத்தை இன்று நாம் உணரப் போகின்றோம். அன்பர்களே, மாணிக்க வாசகர் பாடிய சிவபுராணத்தின் முதல் 3 வரிகள் இவை மந்திரங்கள் மட்டுமல்ல, இறைவனோடு கலப்பதற்கான திருவுக்கோள்கள். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இதை கூறுவது ஒரு சாதாரண பக்தன் அல்ல, உருகி உருகி சிவனோடு ஒன்றான மாணிக்க வாசகர் சொல்லும் வார்த்தைகள். ஆம், முதல் வரி நமச்சிவாய வாழ்க. இதன் பொருள் என்ன தெரியுமா? என் உயிரே, என் சுவாசமாய், என் சிந்தனையாய், என் உள்ளமெல்லாம் நிறைந்த அந்த 5 எழுத்தே என் உதட்டிலும் என் இதயத்திலும் என்றென்றும் நீ வாழ்க. இது வெறும் உச்சரிப்பு அல்ல, இது உயிரில் கலந்த வேண்டுதல். 2வது வரி நாதன் தாழ்வாழ்க. என் தந்தையே, என்னை ஆளும் என் சிவனே, என் இறைவா, உன் திருவடிகள் என்றும் வாழ்க. என் பாதை எங்கு சென்றாலும் அதை வழி நடத்துவது உன் தாள்களே, அந்த தாள்களே என் உலகம். 3வது வரி இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஒரு கணம் கூட, ஒரு இமைப்பொழுது கூட என் நெஞ்சை விட்டு நீங்காதவனே, என் மூச்சிலும் என் நினைவிலும் என்றென்றும் நீ தங்கி வாழ்க. என் இதயம் துடித்தாலும் அந்த துடிப்பு உன் நாமமாகவே இருக்கட்டும். இந்த மாணிக்க வாசகரின் கண்களில் எப்போதும் நீர் நின்று கொண்டிருக்குமாம். அவர் உருகி உருகி சிவனோடு ஒன்றாகி, நான் இல்லாமலே போனாலும் என் நெஞ்சில் நீயே வாழ்க என்று பாடிய அந்த பக்தியின் ஆழம் ஈடு இணையற்றது. அதே ஆழம் உங்கள் நெஞ்சிலும் இறங்கட்டும். இமைப்பொழுதும் அவன் திருவடி உங்கள் நெஞ்சை விட்டு நீங்காதிருக்கட்டும். இந்த வரிகளை இப்பொழுது ஒரு முறை மனதார சொல்லுங்கள். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, உங்கள் உள்ளமும் உருகி அவனோடு ஒன்றற்றும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சிவபக்தர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஓம் நம சிவாய.